ஹேமா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சேன். என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, நீயே மனசுல கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அவ மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த குழந்தை அனாதைங்கிறதையே அவளால தாங்கிக்க முடியல. ஏமா அருணாவை அவங்க அம்மா ஆசிரமத்துல கொண்டு போய் போட்டாங்கன்னு 100 தடவை கேக்குறா. இதை நினைச்சுதானே எழுதிட்டு இருக்கியா? உனக்கு தானே எல்லா பத்தி தெரியும்ல. அவ எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பா. நான் மட்டும் அருணாவா இருந்தா எங்க அம்மாவை தேடி போய் கண்டுபிடிச்சு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்பேங்கிறாளே. நிலா என்னை விட்டு போயிடுவாளாங்க. ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? இத பார், அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. உனக்கு தெரியும்ல. அப்புறம் நான் அவளை பெத்தவ இல்லையேங்க. ஏன் இப்போ உனக்கு திடீர்னு இப்படிலாம் தோணுது? சரி, இப்போ அது அப்படியே இருந்தாலும் வேற யாருக்கு தெரியும்? நிலாவை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவளோட அம்மா, நான் தான் அவளோட அப்பா. இல்ல, நான் பெத்தெடுத்தவன்னு சொல்லிடணும். அதான சட்டம். ஆசிரமத்துல இருந்து நான்சி மேடம் போன் பண்ணி நிலாவுக்கு அவ யாருன்னு தெரிய வேண்டிய நாள் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. போன் பண்ணாங்களா? ஆமாங்க. நான் போனை பாதிலேயே கட் பண்ணிட்டேன். என்னால நிலா கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. அதுவும் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆதரவு இல்லாத அவளை அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்தோன்னு தெரிஞ்சா அவ என்னை விட்டு போயிடுவாங்க. என்னால நிலா இல்லாத இந்த வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன ஏமா, கண்ணத்தோட நிலா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நீ அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க, அதை மீறி அவளால எங்க போக முடியும்? நம்ம பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான், அவளுக்கு எதுவுமே தெரியாம பாத்துக்கணும். அவளுக்கு இது தெரியக்கூடாதுங்க. அவ்வளவுதான். எதுவும் தெரியக்கூடாது. சரி சரி சரி. ஏன் ஏன் இவ்வளவு பயம்? இப்ப என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே நடக்கல, புரியுதா? நிம்மதியா இரு. கண்ணை தொடச்சிட்டு படு. நீ சாப்பிட்டியா? பின்ன உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம்க்கு வரீங்க, அப்புறம் எனக்கு அல்சர் தான் வரும். ஏய், சாப்பிட்டியான்னு கேட்டா ஒன்று சாப்பிட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா சாப்பிடலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நியூஸ் வாசிக்கிற. இடையில மருத்துவ குறிப்பு வேற.
இந்த பாரு, லேட்டா சாப்பிட்டா மட்டும் அல்சர் வராது. அடிக்கடி பார்ட்டி ஃபங்க்ஷன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் அல்சர் வரும். நான் உங்களை கேட்டேன்னு பதிலுக்கு நீங்க என்ன கேக்குறீங்களா? நான் என்ன தினமும் போய்கிட்டு இருக்கேன்? நம்மள மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வரும். போகாம இருக்க முடியுமா சொல்லுங்க? நானும் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணி அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாம அவங்க போயிருந்திருக்கலாம். அவங்க போகலைங்கிறதுக்காக நான் போகாம இருக்கணுமா என்ன? அதான் தெரியுமா உன்னை பத்தி. என்ன முணுமுணுக்குறீங்க? கொஞ்சம் குருமா ஊத்து. அத கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டியதானே? அதுக்கேண்டி இப்படி கத்துற? தூங்குறவங்க எந்திரிச்சு வந்துட போறாங்க. சரி, இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா? வேணாம், போதும் போதும். வீட்டோட ஒரு வேலைக்காரி வைக்கணும். எச்ச பாத்திரம்லாம் நாமளே எடுக்க வேண்டியதா இருக்கு. ச்சே.